அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் அன்புமிக்க அடியார்களே, அல்லாஹ் ஒரு அடியாரை நேசிக்கும்போது அவர் மீது தன் அடியார்களுக்கும் நேசத்தை ஏற்படுத்துகிறான். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஒரு அடியாரை நேசிக்கும் போது வானவர் ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்களை அழைத்து, நான் இன்ன மனிதரை நேசிக்கிறேன், நீரும் நேசிப்பீராக என்று கூறுகின்றான். ஆகவே ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்களும் அவரை நேசிப்பார். பிறகு ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்கள் வானத்தின், அல்லாஹ் இன்ன மனிதரை நேசிக்கிறான், ஆகவே நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று அறிவிப்பார். அவ்வாறே விண்ணகத்தாரும் அவரை நேசிப்பார்கள். பிறகு பூமியில் அவருக்கு அங்கீகாரம் வழங்கப்படும். அவ்வாறே அல்லாஹ் ஒரு அடியார் மீது கோபம் கொள்ளும்போது வானவர் ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்களை அழைத்து, நான் இன்ன மனிதர் மீது கோபம் கொண்டுள்ளேன், நீரும் அவர் மீது கோபம் கொள்வீராக என்று கூறுகின்றான். ஆகவே ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்களும் அவர் மீது இன்ன மனிதர் மீது கோபம் கொண்டுள்ளான், ஆகவே நீங்களும் அவர் மீது கோபம் கொள்ளுங்கள் என்று அறிவிப்பார். அவ்வாறே விண்ணகத்தாரும் அவர் மீது கோபம் கொள்வார்கள். பிறகு பூமியில் அவர் மீது கோபம் ஏற்படுத்தப்படுகிறது. இதை அபூ ஹுரைரா ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேற்கண்ட ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலி அவர்களிடமிருந்தே மேலும் 3 அறிவிப்பாளர் தொடர்கள் வழியாகவும் வந்துள்ளது. அவற்றில் கோபத்தை பற்றிய குறிப்பு இல்லை, நேசத்தை பற்றிய குறிப்பு மட்டுமே இடம்பெற்றுள்ளது. சுஹைல் பின் அபி சாலிஹ் தக்வான் அவர்கள் கூறியதாவது, நாங்கள் ஒரு ஹஜ்ஜின் போது அரஃபா பெருவெளியில் இருந்தோம். அப்போது ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் எங்களை கடந்து சென்றார்கள். அவர்கள் அந்த ஆண்டின் ஹாஜிகளுக்கு தலைவராக இருந்தார்கள். அப்போது மக்கள் எழுந்து அவரை உற்று பார்த்தனர். நான் என் தந்தை அபூ சாலிஹ் அவர்களிடம், தந்தையே, கலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்களை இறைவன் நேசிப்பதாகவே நான் கருதுகிறேன் என்று சொன்னேன். என் தந்தை, அது ஏன் என்று கேட்டார்கள். நான் மக்கள் மனதில் அவருக்கிருக்கும் நேசத்தின் அடிப்படையிலேயே நான் கூறுகிறேன் என்றேன். அப்போது என் தந்தை, நீ சொன்னது சரிதான், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து அபூ ஹுரைரா ரலி அவர்கள் கூறியதை நான் கேட்டுள்ளேன் என்று கூறிவிட்டு மேற்கண்ட ஹதீஸில் உள்ளபடி அறிவித்தார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உயிர்கள் பல்வேறு வகைப்பட்டவையாகும். அவற்றில் ஒன்றுக்கொன்று குணத்தால் ஒத்துப்போகின்றவை, பரஸ்பரம் நேசிக்கின்றன. ஒன்றுக்கொன்று குணத்தால் வேறுபட்டிருப்பவை பரஸ்பரம் முரண்பட்டு எதிராகி விடுகின்றன. இதை அபூ ஹுரைரா ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலி அவர்கள் கூறியதாவது, மனிதர்கள் வெள்ளி மூலங்களையும் பொன் மூலங்களையும் போன்றவர்கள். அறியாமை காலத்தில் அவர்களில் சிறந்தவர்களாயிருந்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பின்பும் சிறந்தவர்களாகவே மார்க்க அறிவை பெற்றுக்கொண்டால் உயிர்கள் பல்வேறு வகைப்பட்டவை ஆகும். அவற்றில் ஒன்றுக்கொன்று குணத்தால் ஒத்துப்போகின்றவை, உடலுக்குள் வந்த பின்பு பரஸ்பரம் நேசிக்கின்றன. ஒன்றுக்கொன்று குணத்தால் வேறுபட்டிருப்பவை பரஸ்பரம் முரண்பட்டு எதிராகி விடுகின்றன. இந்த ஹதீஸை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து அபூ ஹுரைரா ரலி அறிவிக்கிறார்கள். மனிதன் யார் மீது அன்பு கொண்டுள்ளானோ அவர்களுடன் தான் இருப்பான். அனஸ் பின் மாலிக் ரலி அவர்கள் கூறியதாவது, கிராமவாசி ஒருவர் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மர்மை நாள் எப்போது வரும் என்று கேட்டார். அவரிடம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்காக நீ என்ன நற்செயல்களை தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நேசம் வைத்துள்ளேன் என்றார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ நேசித்தவர்களுடன் தான் மர்மையில் இருப்பாய் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ்.